Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. This slide is about 5-year physical snapshot from 2021, 22 to 25 to 26 pre-account. இந்த ஒரே அட்டைவணை முழு கதையும் ஒரே பார்வையிலே சொல்லிவிடுகிறது. ஒவ்வொரு வரியும் இந்த காலப்பகுதியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை படித்து பாருங்கள். வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அதிகபட்சம். சொந்த வரி வசூல் முயற்சி 5.45% குறைந்துள்ளது. இதுவரை இல்லாத குறைந்தபட்சம். மூலதன செலவு 1.44% குறைந்துள்ளது. இது ஒப்பிடும்போது மாநிலங்களில் மிக குறைவு. கட்டாய செலவுகள் 64.4% உயர்ந்துள்ளன. இது ஒப்பிடும் மாநிலங்களில் மிகவும் அதிகம். கடன் 28.3% அளவிலேயே நிலைத்துள்ளது. எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. மேலும் FRBM சட்டத்தின் 3% பற்றாக்குறை வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் மீறப்பட்டுள்ளது. ஒரு உதாரணம், 5 ஆண்டுகளாக ஒருவரின் ஆண்டு உடலை அறிக்கையில் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, உடல் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகிய அனைத்தும் தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே இருந்தால் ஒரு அளவில் மட்டுமே கவலைக்குரியதாக ஆகலாம். ஆனால் அனைத்தும் ஒரே நேரத்தில் தவறான திசையில் நகர்ந்தால் அது வெறும் கவலை அல்ல, அது ஒரு தெளிவான நோய் அறிதல். நெக்ஸ்ட் ஸ்லைட். So this slide is about 6 key numbers. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நீங்கள் 6 எண்கள் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் இந்த 6 எண்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTPயில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் ரூபாய் 22.8 பைசா வட்டி செல்வதற்கே செல்கிறது. வருவாயில் 64.4 ஏற்கனவே கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த புதிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பே அது செலவாகிவிடுகிறது. மேலும் தலைப்பு செய்திகளில் தோன்றும் எண்ணிக்கை மறைத்துவிடும் முக்கியமான உண்மை. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் நிதிநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லது முழுகிக் கொண்டு இருக்கிறதா என்பதை வங்கி கணக்கு புத்தகம் ஒரு நொடியில் சொல்லிவிடும். ஸ்லைட் 5. இந்த இதுல கட்டாயம் செலவுன்னு ஒன்று வருது இல்லையா, அதனால் என்ன அர்த்தம்னா நம்ம கவர்மெண்ட் வட்டிக்காக செலவு பண்றது, சேலரிஸ்க்காக செலவு பண்றது, பென்ஷன்ஸ்க்காக செலவு பண்றது, இந்த 3 ஐட்டம் டுகெதர், அது 3 ஐட்டம் மட்டுமே 64% வருவாயிலிருந்து 66% வருது. இந்த 3 ஐட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டீங்களா? ஓகே. ஸோ சஸ்டைனபிள் டெப்ட் நியர்லி டபுள்ட் இன் 5 years. நெக்ஸ்ட் ஸ்லைட், அதை பற்றி பேசுகிறோம். இந்த முழு ஆவணத்திலே மிக முக்கியமான ஒரு உண்மை கவனியுங்கள். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்துள்ளது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 years சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. கடன்
ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. இது நாம் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கான கடன் வாங்குகிறோம் என்பதற்கான தெளிவான சான்றாகும். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பு ஆகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ₹1 கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. குஜராத் 17.6, மகாராஷ்டிரா 19.7, கர்நாடகா 23.4 என்ற அளவில் உள்ளன. ஆனால் தமிழ்நாடு 28.3% என்ற நிலையிலேயே உள்ளது. இது பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படும் 20% வரம்பை மிகவும் தாண்டி உள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வீடு கட்டப்பட்டதிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அதிலும் அந்த கடன் புதிய சொத்துக்களை உருவாக்க அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட். So 6th slide, interest now crowds out investment. அந்த ஸ்லைடில் நம்ம இப்போ பிரீஃப் பண்ணுறேன். இது அனைவரையும் கவலைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு நிதி சார்ந்த அசாதாரண நிலை. நமது ஆண்டு வட்டி செலவு ரூபாய் 67,050 கோடியாக உயர்ந்து மாநிலத்தின் மொத்த மூலதன செலவை திட்டமான ரூபாய் 50,911 கோடியாக தெளிவாக மிஞ்சியுள்ளது. அதாவது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக செலவிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கடந்த கால கடன்களில் வட்டியை செலுத்துவதற்காக ரூபாய் 1.32 செலவாகிறது. இந்த நிலை முதலாக 2017-18 ஆண்டில் உருவானது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடைவெளி மேலும் விரைவடைந்து கொண்டே வருகிறது. தற்போது வட்டி செலவு மொத்தம் வருவாயில் 22.8 உள்ளது. இது விகிதம் கர்நாடகாவில் 16.4% ஆகும், குஜராத்தில் 12% ஆகும், மகாராஷ்டிராவில் வெறும் 10.3 மட்டுமே. மேலும் தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாயில் 34.8 வட்டி செலவிற்கே செல்கிறது. அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வசூல் இயந்திரம் ஈட்டும் ஒவ்வொரு 3 ரூபாயிலும் ஒன்றுக்கு அதிகமான தொகை எந்த ஒரு நலத்திட்டத்திற்கும் ஒதுக்கப்படுவதற்கு முன்பே பழைய கடன்களின் வட்டி செலுத்துவதில் கரைந்து விடுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வட்டி செலவு 61% அதிகரித்துள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தில் மாதந்தோறும் செலுத்தும் கடன் வட்டி குழந்தைகளின் கல்விக்காக செலவிடும் தொகையை விட அதிகமாகிவிட்டது என்று நினைத்து பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் வீட்டை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட முழு பட்ஜெட்டையும் அது மிஞ்சிவிட்டது. அதாவது கடந்த காலத்தின் சுமை எதிர்காலத்திற்கான முதலீட்டை விழுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்லைட் 7. ஸ்ட்ரக்சரல் ரெவென்யூ டெபிசிட் ஹையஸ்ட் எவர் ரெக்கார்ட். நமது வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜிஎஸ்டிபியின் 2.22% ஆகும். மேலும் இது வரலாற்றிலே இல்லாத உச்ச அளவாகும். இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அது பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது அதற்கு ஒப்பான எந்த வெளிப்புற அதிர்ச்சியும் காரணமாக இல்லை. இதன் பொருள் மிகவும் தெளிவானது. நம் சொத்துக்கள் உருவாவதற்காக அல்ல, அன்றாட நிர்வாக செலவுகளை சமாளிப்பதற்காகவே கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தற்காலிக பிரச்சனை அல்ல. 2013-14 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையாகும். மேலும்
இங்கு ஒரு நம்பகத்தன்மை சிக்கலும் உள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை முழுமையாக நீக்குவதற்கான காலக்கெடுவை முந்தைய ஆட்சிகள் நிதி பொறுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து 8 முறை தள்ளிப்படப்பட்டுள்ளன. 2009, 2011, 2012, 2017, 2020, 2022, 2024, 2026. இப்போது 2027 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் போகும் நிலை உள்ளது. இதற்கிடையில் குஜராத் வருவாய் உபரியுடன் செயல்படுகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வருவாய் செலவு கணக்கில் கிட்டத்தட்ட சமநிலையை பேணிக்கின்றன. இந்த குறிப்பீட்டில் தமிழ்நாடு அவற்றில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றுவிட்டது. ஒரு உதாரணம், வீடு வாங்குவதற்காக கடன் எடுத்தால் இறுதியில் உங்களிடம் ஒரு வீடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான கடன் எடுத்தால் இறுதியில் எஞ்சுவது கடன் மட்டுமே. மேலும் வங்கியிடம் கடனை திருப்பி செலுத்தும் தேதியை 8 முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குறுதியை மீறினால் நம்பிக்கை எவ்வாறு இழக்கப்படுகிறது என்பதற்கான சிறந்த உதாரணம் இதுவே. Slide 8. Own tax effort at historic low, a policy failure. ஸோ அந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒரு காலத்தில் வருவாய் திரட்டலில் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருந்தது தமிழ்நாடு. 2006-7 ஆண்டில் நமது சொந்த வரி வருவாய் ஜிஎஸ்டி பின் 8.94 என்ற உச்ச நிலையை எட்டியது. ஆனால் இன்று அது வெறும் 5.45% குறைந்துள்ளது. இது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. நமது சொந்த உச்ச நிலையை அடிப்படையை கொண்டு கணக்கிட்டால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 1.23 லட்சம் கோடி வருவாயை நாம் இழந்து வருகிறோம். இது மாநிலத்தின் மொத்த நிதி பற்றாக்குறையின் சுமார் 90% அளவுக்கு சமமான தொகையாகும். இங்கு ஒரு உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். 2022, 23 மற்றும் 23-24 ஆண்டுகளில் இந்த விகிதம் தற்காலிகமாக 6.33% மற்றும் 6.22% உயர்ந்தது. ஆனால் இது உண்மையான நிர்வாக சீர்திருத்தங்களின் விளைவு அல்ல. கொரோனா காலத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த வருவாய்கள் பின்னர் கணக்கில் சேர்க்கப்பட்டதன் தாக்கம் அது. அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம் தவறிவிட்டோம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனைகள். 2. முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3. மதுபான வருவாய் எக்ஸைஸ், ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. 4. சுரங்கத்துறை மைனிங், பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், 4 ஓட்டைகள் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை போல அதில் மேலும் தண்ணீர் ஊற்றுவது, அதாவது புதிய வரிகள் விதிப்பது தீர்வு ஆகாது. முதலில் அந்த 4 ஓட்டைகளையும் அடைக்க வேண்டும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.